திருமலிசை LTM நகரில் நடந்துள்ள தற்கொலையும் சேர்த்து இப்பகுதியில் இவ்வாரத்தில் மட்டுமே தற்கொலையின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. அது சரி, வாடகை எப்போ தர போற? கொஞ்சம் சீரியஸாக பேசுவோமா? 10 நாளுக்குள்ளே கேஷ் ரெடி பண்ணோம். கிடைச்சிருச்சு. போ கொடுப்பாங்க நல்லா வாங்கி வா. இந்த கேஸ் முடிச்சா எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு உங்க பேர் பட்டி லெவலுக்கு பரவாயில்லையா? அவன் வேற வேட்டி விட மாட்டான். நீ நம்ம கண்ணகிட்ட சொல்லி அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு விடு. ஒன்லாம் கேட்டு எவிடன்ஸ் கொடுங்க ப்ளீஸ். இந்தா புடி. இதெல்லாம் வச்சுட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டாலே ஒன்றும் பிடுங்க முடியலையா? நீங்கள் என்ன பிடுங்குறீங்க நானும் பார்க்குறேன். என்ன மேன் பார்க்குற? ஏதாவது கட்சிதா? இல்லை. பிரகாஷ் மர்டர் பற்றி ஏதாவது தெரிஞ்சதாண்ணா? நான் சொல்கிறது கேளு. எனக்கு தெரிஞ்ச 2 பசங்க இந்த கேஸை ப்ரைவேட்டாக எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ வேணா அவங்கள போய் பாரு, உண்மை எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே தானப்பா யாரு? உங்கள் வீட்டை கொஞ்சம் செக் பண்ணலாமா? அங்கே இந்த கேஸ்க்காக ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் நமக்கு பெனிஃபிட் தான். மேன் சிடி மேன். ஃபீஸ் கூட கட்ட முடியல, எதுக்கு நீங்க பிள்ளை பெற்றுக்கிற? வீடு கட்டிட்டு பொண்டாட்டி கட்டிட்டு வாங்க லோன் எப்போ கட்ட போகிறேன்? காசு வாங்க போது மட்டும் காலை நக்க தெரியுதுல்ல, திருப்பி கொடுக்கணும்னா என்ன கசக்குதா? அப்பா உங்களை ஏன்பா எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்க? அப்பா அப்பா கதவு தருங்க. அப்பா 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 கதவு தருங்க. அப்பா 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 கதவு தருங்கப்பா. நான் ஒரு டீ. என்ன பண்ண போகிறோம்? காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல. லைஃப்பும் நினச்ச மாதிரி போகல. செத்து தொலைஞ்சிடலாம் பார்த்தாலும் குடும்பத்தை விட்டு போக முடியல. நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், பல பிரச்சனையோட. ஆனால் இப்போ பாருங்கள், செல்வ வளத்தோட எல்லாம் அவர் போட்ட பிச்சை. ஏற்கனவே கோவில் சர்ச்சு தர்கா நிறைய ஏறி பார்த்துட்டோம், மணிக்கணக்காக உழைச்சோம் பார்த்துட்டோம், ஆனால் எதுவும் மாறலை. இதை மட்டும் எப்படி நம்புறது? கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க, அவர் தான் என்னை அனுப்பி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. எங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, இதுதான் தேவனோட மகிமை. உங்களுக்கு உதவி பண்ணதான் எங்களை அனுப்பி வச்சுருக்காரு. எவ்வளவோ ஏறி பார்த்துட்டேன், போய் பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்களே, கடைசியாக எங்களுக்காக இது ஒன்று பண்ணி பார்க்குறீங்களா? உங்கள் பிரச்சனைலாம் தீரணும்னு எங்கள் பாஸ்டர் ஆசைப்படுறாரு. யார் அவர்? அவர் தேவனோட பிரதிபலிப்பு, மக்களோட ரட்சகர், இயற்கையோட பரிசளிப்பு, நம்புறவனுக்கு பாதுகாவலர். 5 கடல் 7 கண்ட சுற்றியும் பிரச்சனை தீராதவன் கூட கடைசியாக அவர்கிட்ட தான் வந்து சரணடைவாங்க. அவர் எப்படி பார்க்குறது? அவரை நீங்கள் நேரிலலாம் சந்திக்க முடியாது. அப்போது அவரை வேறு எப்படி பார்க்குறது? நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுறோம். அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஃபஸ்ட்டு 30 பேருக்கு மட்டும்தான் கூகுள் மீட் லிங்க் வரும். அதில் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா? நிஜமாலே பிரச்சனைலாம் தீர்ந்துருமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். லிங்க் கிடைச்சா உங்களுக்கே புரியும். எங்கள் பாஸ்டரோட மகிமை. அவர் பேர் என்ன? சிடி மேன். இப்போ எல்லாம் ஏன் கத்துறாங்க? கத்துனா தான் மீட்டிங்கில் ரெக்கார்டு வாங்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் கூட சேர்ந்து கத்தணும். கத்துங்க. சிடி மேன், சிடி மேன், சிடி மேன். நீங்கள் கத்தலையா? ஒருத்தர் கத்துனா போதுமா? நீங்களே கத்துங்க. சிடி மேன், சிடி மேன், சிடி மேன். டேய், யாரா இது பேக்ரவுண்ட் இப்படி வச்சிருக்கிறது?
இப்போ பேக்ரவுண்ட் ஃபீட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே. டேய், அந்த அல்ஃபோன்ஸ் எங்கடா? மீட்டிங்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு. ஆமாம், இவன் யார்? அவனே லவ் ஃபெயிலியரில் எலி பேஸ்ட்டை சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ருக்கான். அதனால அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் தான் அவனை அனுப்பிச்சிருக்காங்க. இதனால தான் நான் லவ்வே பண்ணுறதில்ல. உன்னெல்லாம் எவ்வளவுமே பண்ணலன்னு சொல்லுடா. சரி, அதை விட அவனுக்கு வாசிக்க தெரியுமா? தம்பி, நீ ஏஞ்சிருப்பா. நீ போய் அங்கே உட்காருப்போ. இல்லை பார்த்தாலே தெரியுது ஆதி நான் விசிறின்னு. அமைதி அமைதி. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் சிடி மேன்லாம் இல்லை, அவரோட அசிஸ்டண்ட். அவரை மாதிரி ஆகணும்னா அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் தான் எடுக்கணும். அவருக்கான உங்களுக்கு இருக்க ஏக்கமும் ஆர்வமும் எனக்கு புரியுது. ஆனால் தேவன் யாருக்கும் அவ்வளோ எளிதாக காட்சி அளிக்கிறதே இல்லை. எங்க பாஸ்டர், அதாவது உங்க சிடி மேன் தேவ ரூபத்தில் காட்சி அளிக்க வராரு. அதுக்காக தாமதமாவதுல தப்பு எதுவும் இல்லையே. அவருக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் அவரை பற்றியும் அவர் என் வாழ்க்கையில் பண்ண அற்புதத்தை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு படிப்பு ஏறலை, வேலையும் கிடைக்கல, வீட்லேயும் தனித்தடிச்சு விட்டாங்க, காதலியும் விட்டு போயிட்டா, நண்பர்களும் ஒதுக்கிட்டாங்க. தனிமரமாக நின்ன யாருமே இல்லாமல் அனாதையா. அப்போ தான் பாஸ்டர் கண்ணில் நான் பட்டேன். அவர் என்னை பார்த்ததும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னை சிரிச்சுட்டே ஒரு பார்வை பார்த்தாரு. அதில் ஒரு ஒளி தெரிஞ்சது. டக்குன்னு அவரோட கோட்டில் இருந்து சீடி எடுத்து கொடுத்தாரு. நான் ஆச்சரியமாக பார்த்தேன். இது சாதாரண சீடி இல்லைடா, தேவனோட ஆசை பெற்ற சீடி. இதை வீட்டில் வச்சு தினமும் ஜெபம் பண்ணால் உன்னை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனையும் ஓடிடும் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அந்த நொடியிலேருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன், அன்பான மனைவி, நிம்மதியான வாழ்க்கைன்னு சந்தோஷமாக இருக்கேன். அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்ச மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு. அதுக்காக நீ என் கூட நின்று தேவனுக்கு ஊழியம் பண்ணணும்னு சொன்னார். அவர் சொன்னால் கேட்காமலே இருக்க முடியும். அதுதான் நான் இப்போ உங்கள் முன்னாடி இருக்க காரணம். அவருக்கு என்னாச்சு? அவர் செத்துட்டார். ஏங்க பாடுறா, அங்கே ஒருத்தர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரா. என்னாச்சு அவருக்கு? எமர்ஜென்சி பாஸ்டர் கூட்டிட்டாடா, போடா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பாஸ்டர் வந்துடுவார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பாஸ்டர் அங்கே எமர்ஜென்சி பாஸ்டர், அங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாஸ்டர் அங்கே சாவ கிடக்கிறார் ஒருத்தர். பாஸ்டர் கதவு திறங்க. ஒன்றும் ஆகாது, பாஸ்டர் வந்துடுவார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கதவு திறங்க பாஸ்டர், எமர்ஜென்சி பாஸ்டர். தேவனே, இங்க ஒரு குழந்தை கதறிட்டு இருக்கே, உன் காதுல கேட்கலையா? பாஸ்டர் வாங்க பாஸ்டர், இங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. போயிட்டு ஆண்டவனோட பாதத்தில் இருக்க அந்த சீடி எடுத்துட்டு வா. டேய், போய் அதை எடுத்துட்டு வாடா. மக்களே, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அந்த ஆண்டவரே நம்ம கூட இருக்கார், நமக்கு துணையா இருக்கார். எந்த துயரமும் நேராது. அதை இங்க கொண்டு வாங்க. அந்த லேப்பை தூக்கி அவரை கொஞ்சம் காட்டுங்க. தம்பி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்க. இங்கே பாருங்க, இது நல்லா உன்னிப்பாக கவனிங்க. தம்பி, அதை நல்லா பாருங்க, அது உன்னிப்பா கவனிங்க. இப்போ மெதுவாக கண்ணு மூடுங்க. உங்கள் மூச்சு காற்ற மெதுவாக இழுத்து விடுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் காப்பாற்றிடுவார், உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்திடுவார் அப்படின்னு உங்கள் ஆள் மனசில் முழுசாக நம்புங்க. இப்போ கேமரா கிட்ட வாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளையை காப்பிடும், ஆண்டவரே இந்த பிள்ளையை
ஆண்டவரே, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் நம்புங்க. ஆண்டவர் உங்களை முழுசாக குணப்படுத்துவார் நம்புங்க. ஆண்டவர் உங்கள் உடம்புக்குள்ளே சென்று உங்களை வாட்டி வதைக்கிற எந்த நோயாக இருந்தாலும் அதை பிடுங்கி வீசுவார் நம்புங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாராலையும் உங்களை ரசிக்க முடியாது. உங்களை சூழ்ந்திருக்கும் எல்லா இருளுக்குமான ஒரே வெளிச்சம் அவர் தான் நம்புங்க. நம்புறீங்களா? நம்புறேன் மாஸ்டர். நம்புறீங்களா? நம்புறேன் மாஸ்டர். ஆண்டவர் உங்க கூடவே இருக்கார் நம்புறீங்களா? நம்புறேன் மாஸ்டர். ஆண்டவர் உங்களை முழுசா குணப்படுத்துறாரு நம்புறீங்களா? நம்புறேன் மாஸ்டர். ஆண்டவர் உங்க உடம்புக்குள்ள இறங்குனது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மாஸ்டர். ஆண்டவர் எல்லா பிணியும் பிடுங்கி வீசுறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மாஸ்டர். ஆண்டவர் உங்களை சரி செஞ்சுட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மாஸ்டர். ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துல உங்க கூடவே இருக்காரு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது மாஸ்டர். தெரியுதா? தெரியுது மாஸ்டர். ஆண்டவர் உங்களால உணர முடியுதா? தெரியுது மாஸ்டர். ஆண்டவர் உங்களை சரி செஞ்சுட்டாரு. ஆண்டவர் உங்களை சரி செஞ்சுட்டாரு. இப்போ மெல்லமா கண்ணை திறங்க. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? வலி எதுவும் இல்லை மாஸ்டர். ஆண்டவர் அவரை நம்புறவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டார் பிரபு. உங்க பேர் எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குறீங்க பிரபு. எத்தனை நைட் எனக்கு ஒரு கனவு இல்லை. அந்த கனவுல இன்னைக்கு நடக்கிற இந்த நேர்காணலில் நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் தான் சரி செய்வேன் அப்படின்னு இருந்தது. உங்களுக்கு இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டா பிரபு. உங்களுக்கு இனிமேட்டு இந்த வழியே வராது. ஏன் தெரியுமா? கடவுள் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார், உங்கள் கூடவே இருக்கார். பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? நான் குணமாயிட்டேனா? எனக்கு இனிமேல் வழியே வராதா? பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். சொல்லுங்கள் பிரபு, உங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளோ நாளாக இருக்குது? எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துச்சு பாஸ்டர். அதுலேருந்து அப்பப்போ வலி போகிறோம், நெஞ்சு வலி வரும். கடைசியாக டாக்டரை பார்த்தப்போ இதுக்கப்புறம் வலி வந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்து சொல்லிட்டார் பாஸ்டர். உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல பாஸ்டர். காலம் ஃபுல்லாக வேலை செஞ்சே செத்தேன். ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகான உலகத்தை கொடுத்துருக்காருல பிரபு. நீங்கள் அந்த உலகத்திட்ட போகணும்னு நினைக்கிறீங்க, போங்க. போய் உங்கள் புள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. 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 ஆலு பொட்டேட்டோ, ஆலு பொட்டேட்டோ, ஆலு பொட்டேட்டோ, ஆலு பொட்டேட்டோ. என்ன பண்ணுறீங்க? அதானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க, வெள்ளம் அமிச்சிட போகிறாங்க. ஆலு பொட்டேட்டோ, ஆலு பொட்டேட்டோ, ஆலு பொட்டேட்டோ. இந்த உலகத்தை ஆளும் அந்த ஆண்டவரின் கிருபை நம்மை சேரட்டும். உங்களை நேரில் காண முடியாமல் இப்படி நேரலையில் காண்பது என் மனதை காட்டுகிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உற்சாகமாக அந்த நாளோட காலை பொழுத ஆரம்பித்தேன். அப்போ என் தோழர் ஒருவர் அவரோட சகத்தோழரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டேன். என் மனைவிக்கு இருதயத்தில் பிரச்சனை, அதை சரி பண்ண 5 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஏழை, என்னால் என்ன பண்ணிட முடியும்னு என் கையை பிடிச்சி அழுதார். நான் சொன்னதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரை நம்புங்க. காசு பணம் பொண்ணு எதுவுமே இல்லாமல் உங்கள் பிரச்சனையை சரி செய்வார். அவர் என்னை நம்ப தயங்கினார். ஆண்டவரை நம்புங்க, அவரை எண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவரோட பார்வைப்பட்ட சீடி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். இந்த சீடி உங்கள் மனைவியோட இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். மக்களே, எண்ணி 5வது நாள், எண்ணி 5வது நாள் மருத்துவரே வியந்து போனார், இது மெடிக்கல் மிராக்கிள் என்று. ஆனால் அவருக்கு தெரியல இது அவரை படைத்த ஆண்டவரின் மிராக்கிள் என்று. ஆண்டவரே மிராக்கிள் தான். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே மிராக்கிள் தான். அல்லேலூயா. 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 இப்பேற்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் யாருக்காக நடத்தினாரோ அவரை காண விரும்புகிறீர்களா? ஆமா 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 ஆமா. போ, இதோ உங்களுக்காக ஆண்டவரின் கிருபை பெற்ற அந்த தோழரும் அவரின் மனைவியும். ஆண்டவரின் புகழ் வாழட்டும். மக்களே, அன்பரோட மனைவி அயோத்தி வரைக்கும் ஊழியம் செய்ய போயிருக்க காரணத்தினால அவங்களால எனக்கு இங்கே கலந்து கொள்ள முடியல. அதுக்காக நான் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழரே, ஆண்டவன் உங்கள் வாழ்க்கையில் நடத்த அதிசயம் என்னன்னு சொல்லுங்க. மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ஆண்டவரின் புகழ் பரவட்டும். ஆண்டவரின் புகழ் பரவட்டும். ஆண்டவர் புகழ் ஓங்கட்டும். என் பொண்டாட்டிக்கு ஹார்ட்டில் ஓட்ட, ஆனால் இப்போ இல்லை. சரி பண்ண 5 லட்சம் ஆகிட்டாங்க. அது கேட்டதும் எனக்கு நெஞ்சுவலி வந்துடுச்சு. எப்படா காப்பாற்ற போகிறோன்னு இருந்தேன். நானே ஒரு கேப் டிரைவர், மாதம் வருமானமே 25,000 தான்.
அதுலேயும் கேஸு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, கார் டியூ அப்படியே ஓடிடும். என்ன பண்ண முடியும்? இல்லை கேட்குறேன், என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், எவனும் தரலையே. அப்போதான் பாஸ்டரை பார்த்தேன், பண உதவி கேட்டேன். பணமே இல்லாமல் பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் நம்பலையே. ஒரு சிடி ஒன்று கையில் கொடுத்து அதை வச்சு ஜெபம் பண்ண சொன்னார். அப்போ தரல அந்த சிடியோட பவர் என்னன்னு. அவர் சொன்னது செஞ்சதுனால தான் என் மனைவி இப்போ உயிரோடு இருக்காங்க. உங்களுக்கு கைமாத்தா என்ன பண்ண போகிற தரல பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். எழுந்திருப்பா, எழுந்திரு. என்னப்பா இதெல்லாம்? எழுந்துக்கப்பா. இதெல்லாம் நான் உனக்கு செய்யணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டார், நான் செஞ்சேன், அவ்வளோதான். எங்கள் எல்லாருக்கூடயும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன நல்லது பண்ணார் பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி. இப்போ நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். ஓகே பாஸ்டர், ஓகே பாஸ்டர். ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப நன்றி பாஸ்டர். தேங்க்யூங்க, மறக்கவே மாட்டேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அவர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எங்கும் அவரே, எதிலும் அவரே. நன்றி நன்றி நன்றி. நான் உங்ககிட்டலாம் ஒரு கதை சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என்னை ஒரு ஊழியர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவரை பார்க்க அப்படி ஒரு கூட்டம். வந்த எல்லாருக்கிட்டேயுமே ஒரு செல்லை கொடுத்து அனுப்பிட்டு இருந்தார், அதாவது பேட்ரி. நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு பாஸ்டர் எல்லாத்தையும் பேட்ரி கொடுத்து அனுப்புறீங்கன்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ஏய் தம்பி, இது சாதாரண பேட்ரி இல்லைடா, தேவனோட ஆசி பெற்ற பேட்டரின்னாரு. அவங்க மேலேயும் அவர் பார்வைப்பட்டு வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து செழிப்பாக இருப்பாங்கன்னு சொன்னார். நீங்களாம் எப்படி என்ன உரிமையோட சிடி மேன்னு கூப்பிட்றீங்களோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் எல்லாம் அவர் செல் மேன்னு கூப்பிடுவாங்க. அன்றைக்கி அந்த செல்லுக்கு என்ன பவர் இருந்ததோ இன்றைக்கி அந்த சிடிக்கும் அதே பவர் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை உங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க. இந்த சிடி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மக்களே, அவ்வளோ எளிதாக ஆண்டவன் பார்வை யார் மேலேயும் படுறதில்லை. அப்படிப்பட்டவன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆண்டவன் நலன் பண்ணி ஃபவுண்டேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உதவியாக ஒரு 5000 10,000 கொடுத்து ரசீது வாங்கிக்கோங்க. அடுத்த ஞாயிறு நடக்கவிருக்கும் மகா சபையில் உங்கள் எல்லாரையும் நேரில் சந்தித்து ரசீது வைத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த சிடியை நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது எப்படின்னு என்னோட சகத்தோழர் உங்ககிட்ட சொல்லுவார். சொல்லிடுங்க. ஆமேன். தம்பி, அந்த ஆண்டவர் பாட்டை போடுப்பா. பத்தலை பத்தலை குட்டியும் பத்தலை புட்டியும் பத்தலை மத்தளம் ஆட்டுறாடோய் தம்பி, சுத்த மத்தளம் ஆட்டுறாடோய். வேற மாத்திடுவோம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். பேர் என்னப்பா? பாலகுமரன். உனக்கு இங்கே என்னப்பா வேலை? வாய் நிறைய ஃபுட்டும் கை நிறைய துட்டும் தரேன்னாங்க, வந்துட்டேன். சரி, நீ கிளம்புப்பா. சார் போப்பா. தம்பி, யாருப்பா இந்த தோழர்? அல்ஃபோன்ஸ் எங்க? அல்ஃபோன்ஸு ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், அதுக்கு பதிலாக இவர் அனுப்பி விட்டுருக்காங்க. அல்ஃபோன்ஸுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆண்டவர் அவரை காப்பாற்றுவார். தம்பி, நெல்லுப்பா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜான்சினா. ஜான்சினாவா? ஆமாம் சார். நல்ல பேராக இருக்கேப்பா. சரி, வாப்பா வந்து வாசி. இதோ. என்ன மக்களே, ஆண்டவரை மனமகிழ வைக்க நீங்கள் அனைவரும் தயாரா? கேட்கவில்லை தயார், அப்படிதானே? மக்கள் கூட்டம் வந்துருச்சு, ஜப கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தில்லையிலே போடு தில்லையிலே, ஆண்டவரை கண்டுருச்சு, அற்புதத்தை வாங்கிருச்சு. தில்லையிலே எல்லாம் அவராலே.